சாரி வந்து நம்மளுக்கு தெரியாமல் ஏதாச்சும் ஒரு தப்பு செய்யணும் இல்லையா, அதுக்கு வந்து நம்ம சாரி சொல்லலாம். சரியா, தெரிஞ்சு பண்ணது சாரி. அதுக்கு உண்டான அதுக்கு அர்த்தமே கிடையாது. தெரிஞ்சு பண்ணது சாரி தேவையில்லை. தெரியாமல் பண்ணி ஒருத்தர் ஃப்ரெண்டோ யாராக இருந்தாலும் அவங்ககிட்ட நம்ம வந்து ஒரு சாரி சொல்கிறது வந்து அது வந்து மனசார இது பண்ணுறதுன்னா நம்ம தெரியாமல் செய்கிறது தான். தெரிஞ்சு பண்ணது சாரி சொல்கிறது பிரயோஜனம் இல்லை. சரி, அம்மா அப்பா தாண்டி யாருக்கு தேங்க் பண்ண ஆசைப்படுறீங்க? அம்மா அப்பா வந்து ஓகே நம்ம நார்மலாக தேங்க் பண்ணுற ஒரு விஷயம். ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலி அந்த மாதிரி இருக்கும்ல. அம்மா அப்பா தாண்டி இந்த ஒரு பர்சன் நான் தேங்க் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் அந்த மாதிரி. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து ஃப்ரெண்ட்ஸு தான் வரும். ஃப்ரெண்ட்ஸ், அம்மா அம்மா அப்பா அம்மா நண்பர்கள் நண்பர்கள் பேசிக்கா. நண்பர்கள் ஏன்னா அம்மா அப்பா அப்புறம் நம்மளோட வளர சூழ்நிலை நம்மளுடைய இது படிப்பு மற்ற எல்லாமே பார்த்தோன்னா ஆஃபீஸில் இது எல்லாமே பார்த்தோன்னா முதல்ல வந்து ஃப்ரெண்ட்ஸாக நிற்பாங்க. எஸ், கண்டிப்பாக. அதுக்கப்புறம் வந்து அவங்க இது பண்ணால் அவங்களோட மனைவி சொல்லலாம். ஏன்னா அவங்க தான் வந்து பார்ட் ஆஃப் லைஃப், அதாவது அவங்க பார்ட் ஆஃப் கடைசி லைஃப் நம்ம சாரி லைஃப்ல. அவங்க கடைசி வரைக்கும் இருப்போன்றது அவங்களுக்கு முக்கியமாக ரொம்ப தேங்க்ஸ் சொல்லலாம். தேங்க்ஸ். அதுக்கப்புறம் நம்ம பிள்ளைங்க வந்து நம்ம இது வந்து அவங்க வந்து இந்த ஒரு வீட்டுக்கு போகக்கூடிய இது பண்ணுவாங்க, யாராக இருந்தாலும் பொண்ணாலும் பிள்ளை தான். பட் ஆனால் அவர் ரெண்டாவது அவங்களுக்கு பெரிய தேங்க்ஸ் சொல்லலாம். இதுதான் வந்து தேங்க்ஸுக்கு அது ஒரு இது.